பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை வைக்கிறேன். இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட? உன் சிநேகிதிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. அந்த மணமகள் அந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே இந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. போய் தெருத்தவ கத்துறா போடா.
ஈயம் பூசுறதே, ஓட்ட உடைச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தண்ணி கொடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் கொண்டுடாதீங்களா? கடைக்காரரே ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் ஏன்டா நடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேக்குற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, இல்லாம பண்ணிடுறேன். சார் அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷன் தான் சார் நான். சார் டேய் டேய் பையா, டேய் நில்றா, டேய் நில் நில், டேய் சாரிடா, டேய் சாரி நில்லு, டேய் ஐயோ நில்லு நில்றா டேய். மாப்ள சார் அவர் இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா அந்த ஈயம் பூசணம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமுக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணிகளையாவது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கிறேன். அக்கா ஜானுக்கும் முளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே. இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணுமா? ஆமாண்ணே. ஐயோ பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு அப்புறம் யாரும் அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பிங்க. ஓட்டுனர் பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வராண்ட. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்திக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மெதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ லட்டாயா? அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதா அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ பொண்டாட்டியா இருந்தது, அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ். ஏய் மகா, என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா.
இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்திருக்கிறேன். டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய் என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகறியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்திருக்கிற யாருவா? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய் இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ காலில் நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ காலில் நீ விழுந்துக்கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசறதே. இப்ப நாள் இல்லையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. சவுண்ட் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 1 டிகிரி உள்ள வரல. என்ன கரெக்டா? வரவன் 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு சோறு. ஓ அப்படி இல்லைன்றா. எத்தனை கேட்டுங்க? ஓட்டுக்கு என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. முதல்லயே எனக்கு வராம போச்சு. இத 60 இருக்கேன். இன்ட்ரோல படம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன? 2 டிக்கெட் கூட மிஸ்டேக் 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? அம்மா தாயி மகமாயி. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எப்பா, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான். இதையும் நீ செஞ்சு எனக்கு பொழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே. என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா? நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கடா வாங்கிட்டீங்க தான். என்னங்க சத்தம்? அப்பா இத பாத்துங்க. நம்புறேன். மெட்ராஸ்ல படம் எடுக்கிறவங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் விசிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்?
வாழ்க்கை நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை கிடைக்கல, இனிமே விளையாடிக்க பிச்சிரு மிச்சு அடிச்சண்ணா. ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஒவ்வொன்னு பேசுறாங்களாம். டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நாருன்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இல்ல பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர்ற முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். இதுவே எனக்கு போதும். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். என்ன நிலாவை பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ, காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி, நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకోలేదు సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா, உங்ககிட்ட பேசினா பல்லு போடலாம் வலிக்குது. నువ్వు పొండి, నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி, இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற, நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா, போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடு. ஏன் கை கால்லாம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் ஏன் பயம்? நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இந்த பாத்திரம்.
ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் என்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய் 2 பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார், புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க, கூட்டிட்டு வரேன். ஏதோ உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வேண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்டர் தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்டர் தான் வேலையா? போடா. எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல. தம்பி, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பையன் துப்பாக்கி தோரசங்கிட்ட மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுதை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறத்துல உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற? ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு தான் போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துங்க. லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும். சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட.
அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு ஏய், இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துருச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்பு. நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? போடி உள்ள. ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? யோ, அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிருங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாய்தான் அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டாடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே? தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு, பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு சிறந்த பல்லு தான் இது. இருங்கடுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா அரியன் கோண காலத்திருக்கு. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மம் பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டே. என்ன பண்ண?
நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்ல மணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. ஏய் வாடி. ஏ பெருசு, வீட்ல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூடலாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. மாறுவீங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சாரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான். ஏபுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏம்புல போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அத்தோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையும் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றேன். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா சொல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரசிடென்ட் இல்லக்கா. பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போக சொன்னாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கால அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும். வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர் ஒர்க் பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க. நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் வேற சொன்னா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே.
ஏடா பழனிசாமி கரடத்துல இருந்து ஊருக்கு வந்து தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்துங்க. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை. அதை விடு தம்பி, இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க 2 பேரு. என்னடா 2 பேரு? ஓசில சோறு போடுறாங்க. கோசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டாவாய் திறந்து இந்த பானை வயித்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து